அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம காணொளியில் உலர் மாங்காய் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இனிப்பு மாங்காய் மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் நல்ல 1 கிலோ கிரேப் மாங்காய் எடுத்துருக்கிறேன். கிரேப் மாங்காய் இதுக்கு நல்ல, அதாவது மூக்கு மாங்கான்னு சொல்லுவாங்க, கிளி மூக்கு மாங்கான்னு. அதை நல்லா தோல் சீவிட்டு கழுவிட்டு இது போல் கொஞ்சம் பெரிய மொத்தமான கீத்துகளாக போட்டு வச்சுக்கலாம். மாங்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது, ரொம்ப சுவையாகவும் இருக்கும். குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களுமே இது போல் செஞ்சு கொடுத்திங்கன்னா கட்டாயம் நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ இந்த 1 கிலோ மாங்காய் மூழ்கி வேகிறதுக்கு தேவையான அளவு ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி லேசாக இப்படி கொதிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த மாங்காய் கீத்துக்களை அதில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். மாங்காய் சீக்கிரமாகவே வெந்துடும், ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும். இடையிடையில் எடுத்து நீங்கள் வெந்துருச்சான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். இது நான் மாங்காய் சீசன்லேயே செஞ்சது தான். ஆனால் நான் வீடியோ எடுத்து போடுறதுக்குள்ளேயே மாங்காய் காலி ஆயிடுச்சு. அந்தளவுக்கு ருசியாக இருந்துச்சு. அதனால் ரொம்பவே தாமதமாக தான் 2வது முறையாக நான் போடுறேன். இப்போ விலை அதிகமாகிடுச்சு. இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா அந்த மாங்காயை எடுத்து ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். மாங்காய் வெந்துருச்சான்னு எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, ஒரு ஸ்பூனோ கத்தியோ வச்சு இப்படி நீங்கள் அழுத்தும் பொழுது அந்த ஸ்பூனு இல்லை கத்தியோடைய தடம் அதில் பதிஞ்சிருக்கணும். இன்னும் கொஞ்சம் லேசாக வேகணும், போட்டுடலாம். நம்ம சிறு வயதில் பள்ளிக்கூடங்களுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா இலந்தை பழம், நாவல் பழம், மாங்காய், வெள்ளரி போன்ற தின்பண்டங்கள் தான் அதிகமாக இருக்கும். உப்பு நெல்லிக்காய் இந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் அன்னாசி பழ சமயத்தில் அன்னாசி பழம் கீத்து போட்டு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான நாட்டு காய்களை அந்தந்த சீசனில் காய்ப்பழங்களை சாப்பிடும்போது நமக்கு வைட்டமின் சத்து குறைபாடுகளோ இல்லை அனீமியா போன்ற இரத்த சோகையோ வராமல் இருந்துச்சு. இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு இது போல் தின்பண்டங்கள் கிடைக்கிறதே ரொம்ப அரிது. நீங்கள் சீசனில் இது போல் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உடனேவே உங்களுக்கு காலி ஆகிடும். அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். முடிஞ்ச அளவு எல்லோரும் முயற்சி பண்ணி பாருங்கள். இப்போ ஓரளவு வெந்துருச்சு. இந்த கத்தி வச்சு அழுத்தும் பொழுது உங்களுக்கு அந்த கத்தியோட தடம் பதியுது. இந்தளவு வெந்திருந்தால் போதும். எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது ஓரளவு சூடாக இருக்கும் பொழுதே இதுக்கு சமமான அளவு, அதாவது 1 கிலோ மாங்காய் எடுத்திருந்தீங்கன்னா 1 கிலோ சர்க்கரை. நான் இன்றைக்கி வெள்ளை சர்க்கரையில் செய்கிறேன், நீங்கள் நாட்டு சர்க்கரையில் கூட செய்யலாம். இல்லை கல்கண்டை நுணுக்கி கூட செஞ்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த 1 கிலோ சர்க்கரையில் 1/2 கிலோ சர்க்கரைவை ஃபஸ்ட்டே போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாங்காயை கொஞ்சம் சூட்டோடையே போட்டுடணும் அதுக்குள்ளே. அப்போ தான் அந்த சூட்டில் அந்த மாங்காயோட புளிப்புக்கும் அந்த இனிப்புக்கும் தண்ணி விட்டு கரைஞ்சி வரும். குளுக்க நமக்கு இது கொஞ்சம் நீளமாக உயரமாக உள்ள பாத்திரம், அதனால் குளுக்க கஷ்டமாக இருக்குன்றதுனால நான் அடியில் கொஞ்சம் சர்க்கரையும் மேலே கொஞ்சம் சர்க்கரையும் போட்டுக்கிட்டேன். இது ஒரு மூடி உள்ள பாத்திரம், நல்ல எறும்பு போகாமல் மூடி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துருக்கிறேன். அடியில் ஒரு பெரிய தாம்பாளத்தில் தண்ணி ஊற்றிட்டு இதை மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈயோ எறும்போ போகாமல் இருக்கும். ஓரளவு அந்த மாங்காயில் நல்ல சூடு இருக்கும் பொழுதே இந்த சர்க்கரையை சேர்த்துடுங்க. சேர்த்து லேசாக குலுக்கி விட்டுட்டு வச்சுருங்க. இதுக்கு மேலே கைப்படக்கூடாது. குலுக்கி வச்சிட்டிங்கன்னா நாளைக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி விட்டுருக்கும். இங்கே பாருங்கள், நல்ல தண்ணி விட்டுருக்கு மறுநாள். இப்போ ஒரு அகலமான தட்டில் இதை ஒவ்வொரு மாங்காய் பீஸாக எடுத்து நம்ம சூரிய ஒளியில் வச்சு காய வச்சு எடுத்துட வேண்டிதான். இந்த ஒரு நைட்டுக்குள்ளேயே மாங்காயில் நல்ல இனிப்பு ஏறி இருக்கும், ஓரளவு புளிப்பு சுவையும் இருக்கும். உங்களுக்கு நல்ல ட்ரை ஆகிறது வரைக்கும் ஒரு 2 நாள் கூட காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா உங்களுக்கு சர்க்கரையை அரைச்சி மேலே ஒரு பவுட்ரு மாதிரி தூவி விட்டிங்கன்னா அந்த பிசுபிசுப்பு இல்லாமல் இருக்கும். நம்ம வெல்லத்துலேயோ நாட்டு சர்க்கரையிலையோ செஞ்சோம்னா அந்த பிசுபிசுப்பு இருக்கும். அதுக்காக தான் நான் சர்க்கரையில் செஞ்சுருக்கேன். நீங்கள் வெல்லத்தில் கூட செஞ்சுக்கலாம். மாங்காயில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவோட கடைசியில் நான் போட்டிருக்கேன். இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். என்ன, அந்த மாங்காய் எளிதாக விலை குறைவாக கிடைக்கிறப்ப நான் இந்த காணொளி போட்டிருந்தா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த வருடம் உங்களுக்கு மாங்காய் சீசன் வரும்போது இது போல் மிட்டாய் செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த காணொளியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
நான் இங்கே முகப்பில் போட்டிருக்க அந்த படம் வந்து நான் நெட்லேருந்து எடுத்தது தான். செஞ்ச மாங்காயுடைய படம் போட முடியலை, ஏன்னா அதுக்குள்ளேயே வந்து அந்த ஃபோட்டோ எடுக்க சான்ஸ் இல்லை. அதுக்குள்ளவே வந்து அது காலி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டேவே அந்த ஒன் கேஜி மேங்கோவும் வந்து சின்ன பிள்ளைங்க எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. அதனால் கொஞ்சோண்டு பீஸை மட்டும் வச்சு நம்ம போட முடியாதுன்றதுனால நான் எடுக்கலை. ஆனால் அதுவுமே நல்ல பர்ஃபெக்டாக, நல்ல சுவையாக, நல்ல இனிப்பாக வந்துருந்துச்சு. நீங்கள் மாங்காய் வேக வைக்கும் பொழுது மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வேக வைங்க. அதே மாதிரி அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த அடியில் இருந்த மாங்காய் வந்து ரொம்ப வெந்துடுச்சு பாருங்கள். இது வந்து ஒரு நாள் முடித்து காய வச்சு இவ்வளோ தான் மிச்சம், மற்ற எல்லாம் காலி ஆகிடுச்சு. இது இன்னொரு நாள் நீங்கள் காய வச்சு எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துடும். மேலே சீனி பொடி தூவுனிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் நன்றி. சுவையும் நலமும் அறிவோம் வலையொலியை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.